ஹாய் சாம்பியன்ஸ் எல்லாரும் எப்படி படிக்கிறீங்க? நான் நல்லா தான் படிச்சிட்ருக்கேன். அந்த அன்னைக்கு நான் சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். ஒரு 4:45க்கெலாம் எந்திரிச்சிட்டேன் நான். உட்காந்து படிக்கும்போது ஒரு 5:15 இருக்கும். 5:15 to 5:45 நான் மேக்ஸ் தான் போட்டேன். 10th மேக்ஸில் ஏபி வந்து பார்த்துட்ருக்கேன். இன்னும் அதை முடிக்கல நான். இப்போலாம் வந்து ரொம்ப நேரம் என்னால் படிக்க முடிய மாட்டேங்குது. ஒரு 3 ஹவர்ஸ் சேர்ந்தாப்புல படிக்கிறதே சேர்ந்தாப்புல இல்லை, நம்ம பிச்சு பிச்சு படித்தா கூட ஒரு 3 மணி நேரம் படிக்கிறதே எனக்கு சிரமமாக தான் இருக்குது. சரி பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நாளாக ரீசெண்டாக என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. அதுக்கு நான் கண்ட கண்ட காரணத்தெல்லாம் சொல்ல விரும்பல. அது என்னோடய மிஸ்டேக் தான். அதை நான் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். இனிமேல் வந்து டெய்லி நான் வந்து படிக்கிறேனா இல்லையான்னு அப்டேட் கொடுக்கணும்னு நானே நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பின்னாடி நான் பார்க்கும்போதும் எனக்கு வந்து சரின்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் நல்லா படிங்க. எக்ஸாம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் வந்து நம்ம நாளைக்கு படிக்கலாம், அப்புறமா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்திட்டு இருந்தோம்னா நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. அப்புறம் இன்னொன்று வந்து நானுமே நிறைய டைம் ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்திருக்கேன். எப்போ எனக்கு ரொம்ப சீரியஸாக ஆனுச்சுன்னா, ஒரு விஷயம் புரிஞ்சதுக்கப்புறம் தான். என்ன அதுன்னா, நம்ம வந்து நம்ம கையை விட்டு போகிற ஒவ்வொரு நொடியுமே வந்து நம்மளால் திருப்பி வந்து அதை வாங்க முடியாது. நீங்கள் எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம கையை விட்டு போன அந்த நிமிஷத்தை நம்மளால் கண்டிப்பாக ரீகெயின் பண்ணவே முடியாது. அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப லேட்டரா தான், அதாவது ஒரு 2 மந்த்ஸ் பிஃபோர்ன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் எனக்கு தெளிவாவே புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து இல்ல இது இப்படியே விட்டா சரி வராதுன்னு சொல்லிட்டு நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணதே அப்பதான். ஸோ நம்ம வந்து போன டயத்த திருப்பி கொண்டு வர முடியாது. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் நான் காலையில கிளம்பி லைப்ரரி போயிட்டேன். சீக்கிரமாவே போயிட்டேன். கொஞ்சம் தூக்கம் வர மாரி இருந்தது. அப்புறம் ஒரு காஃபி எடுத்துட்டு மறுபடியும் நான் கன்டின்யூ பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்து எப்பவும் போல ரொட்டீனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதான். பாய்.